ஆக்சுவலாக நான் 2019 சுரேஷ் அகாடமி வந்து ஜாயின் பண்ணேன். நான் டிகிரி முடித்த உடனே எங்கள் வீட்டில் நான் போயிட்டு நான் சுரேஷில் தான் ஜாயின் பண்ணுவேன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி பேங்கிங் தான் படிப்பேன்னு நான் சொன்னேன். என்னை ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக என்னை சுரேஷ் அகாடமிக்கு அமுச்சு விட்டதுக்கு என்னோடய பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து சுரேஷ் இங்கே அனுப்புறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. எங்கள் வில்லேஜில் வந்துட்டு எல்லாருமே அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு வெளியில் போய் படிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. என்ன வேணாலும் பேசுவாங்க. பட் அது எல்லாத்தையுமே சமாளித்து என்னை சுரேஷ் அகாடமிக்கு நம்பி அனுப்புனேன். என்னோடய பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் சுரேஷ் சூஸ் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் என்னோடய ஃப்ரெண்ட் ஆர்த்தி. அவள் இங்கே சுரேஷில் படித்து தான் கெனரா பேங்க் பிஓவாக இருக்கப்போ அவளால் தான் நான் சுரேஷ் அகாடமிக்கு வந்து ஜாயின் பண்ணேன். அண்ட் அடுத்து நான் நிறைய பேருக்கு இந்த இடத்துல தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா என் ஜேர்னி வந்துட்டு ரொம்ப சின்னதெல்லாம் இல்லை. நான் ரொம்ப டைம் எடுத்து தான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு மெயின் ரீசன் என்னன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா, இந்த டைமுக்கு நான் கன்சிஸ்டண்ட்டாக இல்லவே இல்லை. ஏன்னா நான் ஒரு எக்ஸாம் படிப்பேன், அதில் கிளியர் ஆகலை அப்படிங்கும் போது வெக்ஸ் ஆகிட்டு அந்த இயரில் வேறு எந்த எக்ஸாம்லேயும் கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டேன். படிப்பேன், எக்ஸாம் எழுதுவேன். ஆனால் நான் பண்ண தப்பே எனக்கு இந்த லாஸ்ட்டு கொஞ்ச நாள் தான் எனக்கு தெரிஞ்சுது. நான் என்ன பண்ணுவேன், கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டே இருப்பேன். ஆனால் கிளியர் ஆகலையேன்னு நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் நான் பண்ண தப்பு என்னென்னா, ஒரு எக்ஸாம் எழுதலை அப்படின்னா, ஒரு எக்ஸாம் நல்லா பண்ணலை அப்படின்னா அடுத்தடுத்த எக்ஸாமில் என்னோடய ஃபோக்கஸ் ரொம்பவே குறைஞ்சிடும். நான் சுரேஷ் வந்து ஜாயின் பண்ணும்போதே நான் ஃபஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்துட்ருப்பேன். என் ஃப்ரெண்டு சொல்லி இங்கே வந்து என்னை ஜாயின் பண்ணும்போது என்ன சொன்னான்னா, ராஜா சார் இருப்பாங்க, என்ன சப்போர்ட்னாலும் உனக்கு பண்ணுவாங்க. நான் ஆனால் சார்கிட்ட உன்னை இன்ட்ரோ பண்ண மாட்டேன், சாராக உன்னை ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லி இதே ஸ்டேஜில் அவள் அச்சீவராக பேசினா. நான் கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது சொல்லி சார்கிட்ட நான் இன்ட்ரோ பண்ண மாட்டேன், சாராக உன்னை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஆனால் நான் சார்கிட்ட காமிச்சிக்கிட்டதே கிடையாது என் ஃப்ரெண்ட் இங்கே அச்சீவர் அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டு பெஞ்சிலே தான் உட்காந்துருப்பேன். ராஜா சார் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு சொல்லி சாரோட கிளாஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு அந்த கிளாஸில் தான் நான் போய் அட்டன் பண்ணேன். ஃபஸ்ட் பெஞ்சிலே தான் உட்காந்துருப்பேன். ஆனால் சாராக ஐடென்டிஃபை பண்ணணும்னு நான் இன்ட்ரோவே பண்ணிக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப ஆசை ராஜா சார்கிட்ட பேசணுன்னு. ஆனால் ரொம்ப பயம், பேச போகவே ரொம்ப பயம். அச்சீவராக மட்டும்தான் பேசணுன்னு நான் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது இங்கே கிளாஸ் எடுக்கிறதுக்கு. அப்போவும் சார்கிட்ட போயிட்டு எனக்கு சார் முன்னாடி அச்சீவராக மட்டும்தான் பேசணும்னு ஒரு ட்ரீமோடு வந்தேன். ஆனால் வந்து இங்கே போய் கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஷிவராக இருந்துச்சு. ஆனால் நான் டெமோ எடுத்தேன், சார் செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏற எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா நான் அவ்வளோ அதிகமாக பேசவே மாட்டேன். எங்கள் வீட்லேயும் தெரியும், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப பெருசாக யாருமே கிடையாது. ஸ்கூல் காலேஜ் முடிச்சுட்டு வீடு, ஃப்ரெண்ட்ஸுமே எங்கள் ஃபேமிலி மட்டும்தான். வேறு யாருமே அந்தளவுக்கு எனக்கு க்ளோஸ் யாருமே கிடையாது. ஸ்கூல் ஃப்ரெண்ட் என்னோடய ஆர்த்தி, அது மட்டும்தான். வேறு யாரோடையுமே நான் மிங்கிலே ஆக மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே சுரேஷில் கிளாஸ் எடுக்க எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நான் இவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னா, அது ஒன்று தான் மெயின் ரீசன். நான் அதை எங்கேனாலுமே சொல்லுவேன். ஏன்னா டீச் பண்ணும்போது தான் எனக்கு என்னோடய பயமே ஆக்சுவலாக போச்சு. நிறைய விஷயம் நான் ரொம்ப நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். எனக்கு சுரேஷ் அகாடமியில் நான் அச்சீவ் பண்ணேன், படித்தேன், பாஸ் பண்ணதை தாண்டி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ரொம்ப லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நான் ரொம்பவே பயப்படுவேன். அது என் கூட இருக்க எல்லாருக்குமே தெரியும். நான் போய் ஈஸியாக யார்கிட்டையும் மிங்கிள் ஆக மாட்டேன், ஈஸியாக யார்கிட்டையும் பேச மாட்டேன். ஆனால் இங்கே சுரேஷில் கிளாஸ் எடுத்தது எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, நான் இப்போ எங்கேனாலும் போய் தைரியமாக பேசுவேன். இன்டர்வியூவில் பேசுகிறதுக்கும் மெயின் ரீசன் அப்படி தான். எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதில் இன்னொரு பார்ட் வந்துட்டு எங்கள் சித்தப்பா சித்திக்கு நான் சொல்லணும். எங்கள் ஃபேமிலி ஒரு ரொம்ப பெரிய இன்சிடெண்ட் ஃபேஸ் பண்ணுச்சு. அந்த இடத்துல நான் வந்து படிக்கிறத விட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஃபேமிலியை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் படி, மற்றது எதையுமே யோசிக்க வேணான்னு எங்கள் சித்தப்பா சித்தி தான் திரும்ப கொண்டு வந்து என்னை சுரேஷ், நான் ஆக்சுவலாக குவிட் பண்ணிட்டு போயிட்டேன். திரும்ப கொண்டுட்டு வந்து கோவிட்டுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணது எங்கள் சித்தப்பா சித்தி தான். அதுக்கப்புறமும் எனக்கு ஒரு பெரிய இன்சிடெண்ட், நான் வந்துட்டு வீட்டுக்கு குவிட் பண்ணிட்டு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ராஜா சார் தான். சாருக்கு தெரியுமா என்னன்னு தெரில. அந்த இடத்துல நான் குவிட் பண்ணிட்டு போக வேண்டியது. சார்கிட்ட போய் நான் சொல்கிறேன், சார் நான் இந்த மாதிரி நான் வேலையை விட்டுட்டு அதே மாதிரி நான் படிக்கிறதை விட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லும்போது நான் ஆக்சுவலாக அழுதுகிட்டே தான் சொன்னேன். ஏன்னா இங்கே வந்துட்டு வேலையோடு போகணும்னு மட்டும்தான் எனக்கு என்ன இருந்துச்சே தவிர நான் இங்கேருந்து போகணும்னு நான் நினச்சதே கிடையாது. பட் ஆனால் எனக்கு நிறைய டைப் ஆஃப் சுச்சுவேஷன் இங்கேருந்து விட்டுட்டு போகிற மாதிரியே தான் அமைஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ நான் சார்கிட்ட போய் சொல்லும் போது, வீட்டில் நான் பேசிக்கிறேன், நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக படிக்கணும், இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு அந்த இடத்துல எனக்கு. ஆக்சுவலாக அது சாதாரணமாக இல்லை, சார் எல்லார்கிட்டையுமே இப்படி தான் சொல்லுவாங்க.
நான் ஸ்டாஃபாக இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. பட் அந்த சப்போர்ட் எனக்கு எவ்வளோ பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நான் குவிட் பண்ணிட்டு போகல. திரும்ப 1 இயர் நான் இங்கே படித்தேன்னா அதுக்கு சார் தான் காரணம். அதுக்கு இந்த இடத்துல ரொம்ப தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நான் தேங்க் பண்ணணும்னு ஆசைப்படுறது என்னோடய ஹஸ்பண்ட். ஆக்சுவலாக நான் சீரியஸாக சொல்கிறேன், மேரேஜ் ஆகி எனக்கு 2 இயர்ஸ் ஆகுது. நான் இந்த அளவுக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னா எங்கள் பேரண்ட்ஸ், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் தாண்டி என்னோடய ஹஸ்பண்ட் தான் இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்தினது. ஏன்னா மேரேஜ் இன்விடேஷன் எடுத்துகிட்டு நான் சுரேஷில் சாரை பார்க்க வரேன். எனக்கு மனசே இல்லை. நான் சார்கிட்ட போய் சொன்னது என்னென்னா, சார் நான் அச்சீவராக தான் வந்து உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், இன்விடேஷன் கொடுக்க வேண்டிய நிலைமை எனக்கு அப்படின்ட்டு. எல்லாருமே சொல்லுவாங்க. மேரேஜுக்கு அப்போ என்கிட்டயும் சொன்னது தான். என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மேரேஜுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபேமிலி, நீங்கள் படிங்க, நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கே தெரியும் நான் எப்படி படிக்கிற பர்சன் அப்படின்னா, ஃபுல் கன்சிஸ்டண்ட்டாக உட்காந்து நான் படிக்கிற ஆள். என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணாங்க அப்படின்னா நான் ஈஸியாக டீவியேட் ஆகிடுவேன். ஏன்னா எனக்கு ஃபோக்கஸ் வந்து இதில் நான் ஃபுல் டே மார்னிங் உட்காந்து மார்னிங் 5 அப்படின்னா நான் ஈவினிங் முடிக்கிற வரைக்குமே என்னோடய ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லாக படிப்பில் இருக்கணும். படிக்கிறது டெஸ்ட் இதை பற்றி மட்டும் தான் யோசிக்கணும்னு நினச்சேன். மேரேஜ் அப்போ அவங்க அந்த மாதிரி சொன்னும்போது எனக்கு சீரியஸாகவே நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஃபேமிலியை பார்க்கணும், எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நினச்சேன். அவங்க மேரேஜுக்கு அப்புறமும் என்கிட்ட சொன்னது என்னென்னா, ஃபஸ்ட்டு உன்னோட கெரியர் தான், அதுக்கப்புறம் தான் ஃபேமிலி அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ பேர் சொல்லுவாங்க, நான் எக்ஸ்பெக்டே நான் பண்ணலை. ஆக்சுவலாக நான் நிறைய இடத்துல நான் விட்டுட்டு போயிட்டேன். நான் சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா நான் நிறைய இடத்துல நான் வந்துட்டு படிக்கிறத நான் விட்டேன். ஆனால் மனசுக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா சார், ராஜா சார் என்கிட்ட சொல்கிறது ஒரே விஷயம் என்னென்னா, விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்றது மட்டும்தான். நான் ரொம்ப ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் நிறைய இடத்துல குவிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு குவிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஃபேமிலி சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் ராஜா சார் சப்போர்ட்டு, இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் சப்போர்ட்டு, இவ்வளோ பேர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டேஜுக்கு என்னால் வந்திருக்கவே முடியாது. இன்றைக்கும் என்னோடய ஃபேமிலி ஃபங்க்ஷன், முக்கியமான ஃபேமிலி ஃபங்க்ஷன், அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. எனக்கு அதுவே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். சொல்ல போனேன்னா நான் மேரேஜுக்கு அப்புறம் 2 இயர்ஸ் படித்தேன்னா சீரியஸாக நான் ஃபுல் டே படிக்க மட்டும் தான் செஞ்சேன். நான் வேறு எதுவுமே எதுலேயுமே என்னோடய ஃபோக்கஸ் இல்லை. அதுவும் லாஸ்ட்டு 6 months போன வருஷம் படித்த SBA எனக்கு கிடச்சிடும்னு நான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். ஆனால் எனக்கு அது கிடைக்கல. அதே மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ண, இது என்னோடய 3rd இன்டர்வியூ. நான் 2 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். 2 இன்டர்வியூலையும் எனக்கு கிடைக்கல. இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கும் ஃபுல் சப்போர்ட் அவங்க தான். எல்லாமே வந்து என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் தான். நான் இவ்வளோ எக்ஸாஜுரேட் சொல்கிறேன்னு கிடையாது. நான் லாஸ்ட்டு 6 months நான் படித்த டைம் நான் வீட்டில் ஒரு வேலை கூட நான் செய்யவே இல்லை. ஃபுல்லாக சாப்பாடு செய்கிறதுலேருந்து எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு சுரேஷை விட்டுட்டு போகும்போது ஒரு கஷ்டம் என்னென்னா, என்னால் தனியாக படிக்கவே முடியாது. நான் இங்கே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தனியாக இருந்தாலுமே கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுவேன். அதில் என்ன கொடுக்குறாங்களோ அதை சால்வ் பண்ணுவேன். அது மட்டும்தான் எனக்கு இருக்குமே தவிர, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் தனியாக படிக்கணும் அப்படின்றதே எனக்கு பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் ஹஸ்பண்ட் அப்பவும் சுரேஷ் போய் படின்னு தான் சொன்னாங்க. பட் அது எந்த அளவுக்கு சுற்றி உள்ளவங்களை சமாளிக்க முடியும்னு எனக்கு தெரியல. அதனால் நானே வேண்டாம், நான் வீட்டில் இருந்தே ட்ரை பண்ணுறேன்னு நான் தான் சொல்லி நான் வீட்டிலேருந்து படித்தேன். அண்ட் லாஸ்ட்டு 6 months சொல்கிறேன், சீரியஸாக அவங்க ஹெல்ப் இல்லை அப்படின்னா நான் இந்த இடத்துக்கு வந்து நின்று இருக்க முடியாது. என்னோடய இன்லா ஃபேமிலிக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அது போக என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, ஆக்சுவலாக சுரேஷில் இருக்கும்போது எனக்கு ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு நிறைய விஷயம் நான் ரொம்ப லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், எனக்கு ரொம்ப ட்ரூவான ஃப்ரெண்ட்ஸு. லாஸ்ட் வரைக்கும் ஸ்டில் நவ் வரைக்கும் என்னை பார்த்தா என்கிட்ட ஒரே விஷயம் என்ன கேட்பாங்க அப்படின்னா, பாஸ் பண்ண படிக்க முடியும், உன்னால் கண்டிப்பாக வேலை வாங்க முடியும். இதை தவிர என்கிட்ட வேறு யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ க்ளோஸாக நான் படிக்கிற விஷயத்தில் தான் எல்லாரோடையும் க்ளோஸாக இருந்தேன். மற்ற விஷயத்தில் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் யாருமே என் கூட இப்போ இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் என் கூட சப்போர்ட் பண்ண என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபேமிலி அண்ட் சுரேஷ் அகாடமி, ராஜா சார் எல்லாருக்குமே நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி லாஸ்ட்டாக நான் சொல்லிக்கிறேன், வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபீல்டை விட்டு போகவே செய்யாதீங்க. எவ்வளோ முடியுமோ ஹோல்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், அது உங்களுக்கு அந்த இடத்துல கொண்டுட்டு போய் நிறுத்தும். அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் நான் தான். நான் மனசில் நினச்சது ஒன்றே ஒன்று தான், வேலை வாங்காமல் இந்த ஃபீல்டை விடவே கூடாதுன்னு நினச்சேன். நான் நிறைய இடத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகி போனேன். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. வேறு ஜாப் போகலான்னு கொண்டு யோசித்தேன். எனக்கு சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சது. ரொம்ப இடத்துல என்னால் ஸ்ட்ரகிள் பண்ணி இதை ஹோல்ட் பண்ணவே முடியல. ஆனால் நான் மனசில் நினச்சிட்டே தான் இருப்பேன். எனக்கு தெரிஞ்சது இது ஒன்று மட்டும்தான். இதை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. வேறு எந்த ஜாபுமே எனக்கு போகணுன்ற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஏன்னா பேங்கிங்னு வந்துட்டால் வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. வாங்கினா இந்த வேலை மட்டும்தான் எனக்கு அப்படின்ற ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரி நான் இன்றைக்கி வாங்கிட்டேன். அதே மாதிரி ரிசல்ட் பார்க்கும்போது சத்தியமாக நான் நம்பவே இல்லை இது என்னோடய ரிசல்ட் தான். நான் அந்த ஹாப்பினஸ் கூட என்னால் என்ஜாய் பண்ண முடியல. ஏன்னா இதுக்கப்புறம் போதும், எனக்கு கிடைச்சாலுமே எனக்கு வேண்டான்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நான் வந்துட்டு கிளியர் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபேமிலிலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.
தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, ஒரு சில பேருக்கு மட்டும் தான் எனக்கு தெரியும். ஏன்னா நானும் இதே இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கேன். இப்போ நான் படித்தப்போ இருந்ததில் இப்போ இருக்கிறது ராஜா சார், சுகேஷ் சார், வெங்கட் ப்ரோ 3 பேர் மட்டும்தான். வேறு யாரும் இப்போ எல்லாருமே எனக்கு புதுசாக தெரியுறீங்க. நான் படித்தப்பவும் சரி இப்பவும் சரி எப்போவுமே எல்லாருக்குமே ராஜா சார் வந்துட்டு சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்காங்க. யாருமே வந்துட்டு உன்னால் முடியாது அப்படின்னு எந்த இடத்துலையும் சொன்னது கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் நாமளே வந்துட்டு முடியாதுன்னு நினச்சாலும் இல்லை கண்டிப்பாக முடியும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணி தான் பேசியிருக்காங்க. நான் சொல்லிக்க வேண்டியது ஒன்று தான், எந்த இடத்துலையும் கன்சிஸ்டன்சி விட்டுறாதீங்க. உங்களுக்கு பிரேக் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா 1 நாள் 2 நாள் இல்லை ஒரு 1 வீக் படிக்கிறது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு என்ன பண்ணணும்னு தோணுதோ திரும்ப வந்துட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு பண்ணிவிட்டு வந்துட்டு திரும்ப ஃபுல் ஃபோக்கஸ்டாக உட்காந்து டெய்லியும் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். எக்ஸாம் இருக்குது இல்லை அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே கூடாது. அண்ட் இன்னொன்று மெயினாக பார்க்கக்கூடாத விஷயம் என்னென்னா வேக்கன்சி 100 தான் இருக்குது, 5 தான் இருக்குது, எத்தனை இருந்தாலும் அதில் நம்ம ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் படிக்கணும். ஸோ கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக உங்களாலையும் வந்துட்டு பாஸ் பண்ண முடியும். அவ்வளோதான். தேங்க்யூ. நான் சமூக ஆர்வலர் அமைப்பில் ஒரு கவர்மெண்ட்டில் வேலை செய்யும்போது ஒரு சமூக ஆர்வலர் அமைப்பில் எனக்கு பெரிய கொஞ்சம் ஆர்வம். தமிழ்நாடு சமூக ஆர்வலர் அமைப்பில் டிராஃபிக் ராமசாமின்னு இருந்தாங்க. பல ரத்தம் சிந்தி நேர்மையாக இருக்கணும், எல்லாம் செய்யணும், சமூகத்தை பற்றி ஒரு அவேர்னஸை கொண்டு வரணும்னு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் சமீப காலத்தில் உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டார். அந்த தமிழ்நாடு சமூக ஆர்வலர் கூட்டமைப்புக்கு என்ன தலைவராக போடுறாங்க, மாநில தலைவராக. நான் சொல்கிறேன், எனக்கு பேச தெரியாதுங்க, நான் பேசுனா யாருக்கும் பிடிக்காதுங்க, நான் உண்மையை பேசுவேங்க, அது தமிழ்நாட்டுக்கு எடுபடாதுங்க அப்படின்னு சொல்கிறேன். இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் வேலை பார்த்த இடத்துல கொஞ்சம் நேர்மையாக இருந்துட்டீங்க, அதனால் கொஞ்சம் தலைவராக இருங்கன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் எத்தனையோ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஆனால் எந்த இடத்துலையோ இந்த தமிழ்நாடு சமூக ஆர்வலர் கூட்டமைப்புன்னு தலைவரையோ அதில் உள்ள செயலாளரையோ நாங்கள் முகத்தை காட்டுனதில்லை. நாங்கள் எங்களுடைய எய்மு குறைச்சலாக எங்களுடைய அமைப்பு ஒரு 100 IAS 100 IPS உருவாக்கணும்னு. இதுவரையிலையும் நாங்கள் ஒரு 13 IAS 9 IPS உருவாக்கியிருக்கோம். ஆனால் கொண்டு போகும்போது இங்கே பார்க்கும்போது தான் தெரியுது, சுரேஷ் அகாடமியில் கவர்மெண்ட் ஸ்கூலு மாதிரி இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலில் போனீங்கன்னா படித்தவங்களும் சேர்த்துப்பாங்க, படிக்காதவங்களும் சேர்த்துப்பாங்க. ஏதோ ரிசல்ட்டு கொண்டு வந்தே அவனுங்கன்னு கட்டாயத்தில் இருப்பாங்க. அரசு பள்ளி. ஆனால் ப்ரைவேட்டு பள்ளி அப்படி கிடையாது. நல்லா படிக்கிற பசங்களை எடுத்துப்பாங்க, அவங்க ரிசல்ட்டு காட்டணும்பாங்க, அப்போ தான் அச்சீவரை அதிகப்படுத்தணும்பாங்க. அங்கே இருக்கிறவங்க பூரா அச்சீவர் கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வர்றவங்க மட்டும்தான் அச்சீவர். இந்த சுரேஷ் அகாடமியை பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கூலு மாதிரி யார் வந்தாலும் வாங்க படிக்க, ஆனால் அச்சீவரை செலக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. அதனால் இந்த சுரேஷ் அகாடமியினுடைய இவங்களுடைய நோக்கமும் இதுவும் எங்களுடைய தமிழ்நாடு சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு சார்பாகவும் இவங்க செய்கிற சமூக சேவையும் எங்கள் அமைப்பு மூலமாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பளித்தவருக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.